கிரனைட் முறைகேடு தொடர்பாக விசாரணை நடத்தி வரும் சட்ட ஆணையர் சகாயம் இன்று மேலூர் அருகே அரிட்டாப்பட்டியில் உள்ள 7 மலைகளில் ஆய்வு மேற்கொண்டார். தொல்லியல் துறைக்கு சொந்தமான இந்த பகுதிகளில் கிமு 2ஆம் நூற்றாண்டை சேர்ந்த தமிழ் பிராமிய கல்வெட்டுகள், புத்தர் சிலை, சமணர் படுகை, குடைவரை கோவில் ஆகியவை உள்ளன. இந்த பகுதிகளில் விதிகளை மீறி குவாரிகள் அமைக்கப்பட்டிருப்பதாக எழுந்த குற்றச்சாட்டை அடுத்து சகாயம் ஆய்வு மேற்கொண்டார். மேலும் இப்பகுதியில் உள்ள மலட்டழகி குளத்தில் ஆய்வு நடத்தப்பட்டது. ஆய்வின் போது வருவாய்த்துறை, தொல்லியல் துறை மற்றும் பொதுப்பணித்துறைகளை சேர்ந்த அலுவலர்களை குவாரி இருக்கும் இடத்திற்கு வரவழைத்து சகாயம் விசாரணை நடத்தினார். சுரங்கம் மற்றும் புவியியல் துறை அலுவலர்கள் அழைக்கப்பட்டும் விசாரணைக்கு அவர்கள் வரவில்லை என சகாயம் தெரிவித்தார். இதனை அடுத்து கீழவளவில் உள்ள பஞ்சபாண்டவர் மலையில் ஆய்வு செய்ய உள்ளார். மேலும் அப்பகுதியில் உள்ள விவசாய நிலங்கள், பாசன வாய்க்கால்களுக்கு ஏற்பட்ட பாதிப்புகள் குறித்தும் விசாரணை செய்வார் என தெரிகிறது. மதுரை மாவட்டத்தில் கிரனைட் வளம் கொண்ட மலைக்குன்று ஒன்று கிராம நிர்வாக கணக்கில் இல்லாமல் இருப்பது சட்ட ஆணையர் சகாயம் மேற்கொண்ட விசாரணையில் தெரியவந்துள்ளது. அதில் முறைகேடாக கிரனைட் கற்கள் வெட்டி எடுக்கப்பட்டிருப்பதும் விசாரணையில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஹரிகிருஷ்ணனிடம் கேட்கலாம். ஹரி, கிராம நிர்வாக கணக்கில் வராத அந்த மலைக்குன்று எந்த பகுதியில் இருக்கு? திவ்யா, பார்த்தீங்கன்னா அதாவது மதுரை மாவட்டம் மேலூர் அருகே உள்ள அந்த திருப்பத்தூர் சாலையில் உள்ள கீழையூர் மற்றும் கீழவளவு ஆகிய 2 ஊராட்சிகளுக்கும் சொந்தமான அந்த மலைக்குன்று. இந்த மலைக்குன்று அதாவது பஞ்சபாண்டவர் மலை என்று அழைக்கப்பட்டு வருகிறது. சுமார் 80 ஏக்கர் பரப்பளவில் இந்த மலைக்குன்று இருக்கிறது. இந்த மலைக்குன்று அந்த அருகிலேயே கிரானைட் குவாரிகள் பல்வேறு இடங்களில் தோண்டப்பட்டிருக்காங்க. இது தவிர அந்த கிரானைட் அந்த மலைக்குன்றுவின் ஒரு பகுதியிலே கிரானைட் குவாரிகள் அமைத்து அங்கிருந்து கற்களும் வெட்டப்பட்டு அங்கிருந்து கிரானைட் கற்கள் வெட்டி எடுக்கப்பட்டுள்ளது. இந்த மலைக்குன்றை பொறுத்தளவுக்கு சமணர் படுகைகள், சமணர்கள் தங்கி வாழ்ந்து இருந்ததற்கான எழுத்துக்கள் மற்றும் சமணர் படுகைகள் உள்ளிட்டவை ஆவணங்களாக இருக்கிறது. அப்படிப்பட்ட தொல்லியல் துறைக்கு சொந்தமான அந்த மலைக்குன்று ஒரு பகுதி அளிக்கப்பட்டிருக்கிறது. அது தவிர ஒரு தொல்லியல் துறைக்கு சொந்தமான எந்த ஒரு இடம் இருந்தாலும் அதற்கு 300 மீட்டர் தொலைவில் எந்த ஒரு கட்டிடமோ எந்த ஒரு குவாரிகளோ நடத்தக்கூடாது என்பது 1964 அரசு சட்டமாக கொண்டு வந்துள்ளது. அதையும் மீறி தற்போது 50 மீட்டர் அருகிலேயே இந்த கிரானைட் குவாரிகள் அமைக்கப்பட்டு அதையும் தவிர அந்த மலைக்குன்றின் ஒரு பகுதியும் சேதப்படுத்தி கிரானைட் கற்கள் வெட்டி எடுத்துறாங்க. இதை விட தற்போது அந்த ஆய்வை மேற்கொண்டிருக்கிறார் சகாயம். தற்போது அந்த ஆய்வு பகுதிகளில் அதாவது 5 துறை அதிகாரிகள், பொதுப்பணித்துறை, சுரங்கம் மற்றும் புவியியல் துறை, வருவாய்த்துறை மற்றும் அனைத்து துறைகளும் உள்ளிட்ட தொல்லியல் துறை ஆகிய அதிகாரிகளை நேரில் வரவழைத்து தற்போது விவரங்களை கேட்டு வந்தார். அப்பொழுது தொல்லியல் துறையில் அந்த அடிப்படை கணக்குகளில் இங்கே அதாவது தமிழ்நாடு அரசு தொல்லியல் துறைக்கு சொந்தமான மலை என்று அது கீழே விளம்பர பலகையும் வைக்கப்பட்டுள்ளது. அந்த மலையும் இருக்கிறது. ஆனால் கிராம கணக்கில் அந்த 2 கிராம கணக்கிலையும் அந்த மலை கணக்கிலே இல்லை. இதற்கு என்ன காரணம்? யார் இதற்கு என்ன காரணமாக இருக்கிறோம்? கிராம கணக்கில் அடிப்படையாக ஒரு குளத்திலிருந்து பஞ்சம் நிலங்கள் வரை கணக்கில் இருக்கிறது. ஒரு வாய்க்கால் இருக்கிறது. இது போன்ற நிகழ்வுகள் இருக்கிறது. மிக மிக பழமையான ஒரு 3ஆம் நூற்றாண்டுக்குள்ள இந்த மலை அரிதான மலை கிராம கணக்கில் விட்டு போனது எப்படி என்று அதிகாரிகளிடம் கேள்வி எழுப்பினார். அதையும் தனது உதவியாளரிடம் இதை பதிவு செய்து கொள்ளுங்கள் என்று கூறியிருக்கிறார். இந்த பதிவு செய்திகள் அனைத்தும் நீதிமன்ற உத்தரவுப்படி திருப்பி அறிக்கையில் சமர்ப்பிக்கும் பொழுது இவை அனைத்தும் அங்கு மேற்கோள் காட்டப்படும் என்று தெரிகிறது. திவ்யா, ஹரி, அதாவது அதிகாரிகளிடம் அந்த மலை குறித்து அவர் கேள்வி எழுப்பினதா சொல்லியிருக்கீங்க. அந்த பஞ்சபாண்டர் மலை குறித்து இந்த கிராம நிர்வாக கணக்குல இல்லாதது குறித்து அதிகாரிகள் தரப்புல ஏதாவது விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்கா? திவ்யா, போட்டு அது ஒவ்வொரு முறையும் அதிகாரியிடம் அவர் கேள்வி எழுப்பி வருகிறார். அதிகாரிகளிடம் கேள்வி எழுப்பதற்கு அதிகாரிகள் ஒரு சில பதில்களை தெரிவிக்கிறார்கள். தகவல் இல்லாத பதில்களுக்கு அவர் மௌனமாகவே இருக்கிறார்கள். அவர்கள் குறித்து அந்த கணக்கை ஆய்வு செய்ய வேண்டும், அங்கு இருக்கு இங்கு இருக்கு என்று ஏதாவது ஒரு காரணம் தான் சொல்லி வருகிறார்கள். ஆனால் இது குறித்து ஒவ்வொரு முறையும், நேற்று கூட அவர்களிடம் நாம் சென்ற பொழுது கூட ஒவ்வொரு முறையும் இங்கு பாதை இருக்குது இல்லை என்று தற்போது உள்ள விவரங்களைத்தான் அவர்கள் குடிக்கிறார்கள். அதாவது சட்ட ஆணையர் சகாயம் விடாப்பிடியாக இதற்கு முன்னதாக, அதாவது ஒரு 50 வருடத்திற்கு முன்னதாக சில சட்ட திருத்தங்கள் சுதந்திரம் அடைவதற்கு முன்னதாக எந்த மாதிரி ஆவணங்கள் பின்பற்றப்பட்டன, அதெல்லாம் நடைமுறைப்படுத்தவில்லை, ஏன் பின்பற்றப்படவில்லை என்று அவர்களிடம் விடாப்பிடியாக கேள்வியில் எழுப்பியிருக்கிறார். தற்போது விவரங்களைத்தான் சட்ட ஆணையருக்கு கொடுத்து வருகிறார்கள். இருந்தாலும் அவர் ஏற்கனவே இந்த பகுதிகளில் மாவட்ட ஆட்சியராக இருக்கும்பொழுதே ஆய்வை மேற்கொண்டுள்ளார். அந்த அறிக்கையின்படி ஒவ்வொரு பகுதியிலும் தற்போது தொல்லியல் துறையில் எவ்வளவு பாதிப்படைந்துள்ளது, கிரானைட் கற்கள்
கிரானைட் அந்த நிறுவனங்களால் எவ்வளவு பாதிப்படைந்துள்ளது என்பது குறித்தும் நேரடியாக விசாரணை செய்து தற்போது முடித்திருக்கிறார். இந்த இரண்டாம் கட்ட விசாரணை தற்போது முடிவுக்கு வந்துள்ளது. அதாவது இந்த இரண்டாம் கட்ட விசாரணையில் நேற்று மீண்டும் குவாரிகளால் அந்த தொல்லியல் துறை அந்த மலைகள் எவ்வளவு பாதிக்கப்பட்டிருக்கிறது என்ப ஆய்வை குறித்திருக்கிறார். இனிமே ஒரு வாரம் கழித்து அடுத்த மூன்றாம் கட்ட ஆய்வினை மேற்கொள்ள இருக்கிறதாக அந்த குழுவினர் நமக்கு தகவல் தெரிவிச்சிருக்காங்க. திவ்யா, ஹரிகிருஷ்ணன், நேற்று நடந்த அந்த விசாரணையில் ஒரு மலையை கிராம நிர்வாக கணக்கில் இல்லை, அதன் பிறகு குளம் ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கிறதா சொல்லப்பட்டது. இந்த மாதிரி வேறு ஏதாவது விஷயங்கள் இன்றைய விசாரணையில் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கா? இது தவிர பார்த்தீங்கன்னா, அதாவது தொடர்ந்து இந்த மலை, அதாவது அரிட்டாப்பட்டி காலையில் அரிட்டாப்பட்டி மலை பகுதியில் ஆய்வு மேற்கொண்டார். அப்படி ஒரு சிறப்பு வாய்ந்த மலை. இந்த சிறப்பு வாய்ந்த மலை என்பது ஏற்கனவே சகாயம் அவர்கள் மாவட்ட ஆட்சியராக இருக்கும் பொழுதே அந்த மலையில் கிரானைட் கற்கள் வெட்டி எடுப்பதற்கு அனுமதிக்கப்பட்டு அரசாணை வெளியிடப்பட்டது. அப்பொழுது அதற்கு தடையாக இருந்து அதை அந்த கிராம பகுதி மக்களால் அவரிடம் புகார் தெரிவிக்கப்பட்டது. அந்த அரசாணையை ரத்து செய்து உத்தரவிட்டார். மேலும் கிரானைட் குவாரிகளால் உயர்நீதிமன்றம் வரை சென்று அதுக்கு தடைப்படப்பட்டது. தற்போது அந்த மலை இருக்கிறது. மலைக்கு அருகிலே உள்ள விவசாய நிலங்கள் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கிறது, அது தவிர வாய்க்கால்கள், பாசன வாய்க்கால் எந்த அளவுக்கு சேதப்படுத்தப்பட்டுள்ளது, அருகில் உள்ள கிரானைட் நிறுவனங்களால் விவசாய நிலங்கள் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கிறது, அது தவிர மேய்ச்சி நிலங்கள், அதாவது கால்நடைகளுக்கு ஆதாரமாக உள்ள மேய்ச்சி நிலங்கள் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கிறது என்பதை குறிப்பிடுத்திக் கொண்டார். அது தவிர பஞ்சமி நிலங்கள், தலித்களுக்காக வழங்கப்பட்ட பஞ்சமி நிலங்கள் கிரானைட் குவாரி நிறுவனங்களால் ஆக்கிரமிக்கப்பட்டு சட்டவிரோதமாக வாங்கப்பெற்று அது தற்போது கிரானைட் கற்கள் அடுக்கி வைக்கப்பட்டிருக்கிறது. அது குறித்தும் தொடர்ந்து விசாரணை நடைபெற்று வருகிறது. திவ்யா, தகவல்களுக்கு நன்றி ஹரிகிருஷ்ணன்.